ஹாய் ஹலோ வணக்கம் சாக் டிவி ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்டு விஜயா வந்திருக்கேன். இப்போ தான் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்க இல்லையா, ஒரு கதை கேட்டிங்கள்ல. ஒரு பறவை குட்டி பறவை கூண்டில் போட்டதுனால ரொம்ப வருத்தமாக அழுதுகிட்டு இருந்த கதை. அதை வெளியில் விட்டோன்னா சந்தோஷமாக பறந்து போச்சு. சரியா, அதை நம்ம ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆக்டிவிட்டியாக பண்ணால் எப்படி இருக்கும்னு தான் நான் சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு. சரியா, அதுக்கு ஒரு சின்ன நல்ல கெட்டியான ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. சரியா, நோட் புக்கோ அல்லது அந்த வேறு ஏதோ திக்கான அட்டை இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கு மேலே ஒயிட் கலர் பேப்பர் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். சரியா, ஒட்டிட்டு அதில் ஒரு பக்கம் ஒரு பறவையை வரைஞ்சிக்கோங்க. எந்த பறவை எந்த கலர் வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். ஓகே, அதை அப்படியே நீங்கள் திருப்பிட்டு பாருங்கள். இப்படி பறவை வரைஞ்சிட்டிங்கன்னா இப்படி திருப்பணும். சரியா, இப்படி திருப்பக்கூடாது. சரியா, இப்படி திருப்பிட்டு ஒரு கூண்டு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு கலரிங் பண்ணியிருக்கோங்க. சரியா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த கூண்டும் அந்த பறவையும் பார்த்திங்கன்னா உல்ட்டாவாக இருக்கும். சரியா, அந்த மாதிரி தான் வரையணும். ஓகே, இங்கே பாருங்கள். சரியா, ஓகே, இப்படி வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு இதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு நூலை கட்டிக்கோங்க. நான் ஒரு ட்ரெயின் நூலை கட்டியிருக்கேன். இதை கட்டிட்டு இப்போ நம்ம ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் தான் பண்ண போகிறோம். இது வேகமாக சுற்றிட்டு இந்த மாதிரி எவ்வளோக்களோ வேகமாக சுற்ற முடியுதோ அவ்வளோக்களோ வேகமாக விடுங்க. பார்த்தீங்களா, நான் சுற்றிட்டு விட்டோன்னே என்ன ஆகுது பார்த்தீங்களா, அந்த பறவை என்ன ஆகுது, அப்படியே கூண்டில் இருக்கிற மாதிரி இன்னொரு தடவை பண்ணி காட்டுற மாதிரிங்க. இல்லை, இப்போ ஸ்பீடு பத்தலை. நல்லா எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுறமோ அவ்வளோ ஸ்பீடாக சுற்றுங்க. இங்கே பார்த்தீங்களா, அந்த பறவை தனித்தனியாக தான் இருக்குது, பறவையும் கூண்டும். ஆனால் உங்களுக்கு இந்த பறவை அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் தெரியுது. இது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் தான். நம்ம ஸ்பீடாக சுற்றுறதுனால நம்ம கண் அக்காமடேட் டக்குன்னு இந்த பறவையும் பார்க்குது, அந்த கூண்டையும் பார்க்குது. அதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா கூண்டுக்குள்ளே அந்த பறவை இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா, இதை மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கார்டை செஞ்சு நீங்கள் விளையாடுங்க. சம்மரில் இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆக்டிவிட்டிஸ், சயின்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வீட்டிலையே இருந்து செய்யுங்க. வெளியில் போய் கஷ்டப்படாதீங்க, அப்பா அம்மாவையும் படுத்தாதீங்க. சரியா, இதை மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கணுன்னா சாக் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாக் டிவியை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் இதை விட சூப்பரான ஒரு கண்டென்ட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுறது உங்கள் கதை சொல்லி ஃப்ரெண்ட் விஜயா.